இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் நமக்கு தேவையான ஒன்று என்னன்னு கேட்குறீங்களா? நேற்று நோட்டீஸ் போர்டில் எஸ்பிஓ, அதாவது நம்ம ஒரு பகுதி நேர வேலையில் பார்ட் டைம் ஜாப் ஏதோ ஒன்று பார்த்து நம்ம ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தினால தான் நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ மற்ற கம்பெனிஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், ஏமாந்துருப்போம். இதெல்லாம் தாண்டி எஸ்பிஓவில் உள்ள ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். இதில் ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி வித்ட்ரா எடுத்தவங்களும் இருப்பாங்க. இந்த பிரேக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் ஒரு 2 வீக் முன்னாடி ஜாயின் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது போக பழைய மெம்பர்ஸ்க்குமே என்னடா எஸ்பிஓ லீவ் விட்டு கிட்டத்தட்ட பிரேக் விட்டு 6 மாதம் முடிய போதே ஏன் அப்படின்ற கேள்வி இருக்கும். நோட்டீஸ் போல் அது சம்மந்தமான தகவல்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட நேற்று வந்த எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட் ஆடியோ எப்படிப்பட்டது? அதாவது அவங்க எஸ்பிஓ எல்லாமே லீகலாக கொண்டு போகிறதுனால எல்லாமே ப்ராப்பராக இது போனால் அது போனால் அது அப்படி மாற்றி அலக்கழிச்ச பின்னாடி கடைசியில் கவர்மெண்ட் அப்ரூவல், ஒரே ஒரு அப்ரூவலுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். அது ஏன் லேட் ஆகுது? சரி, அந்த அப்ரூவல் கிடைக்கலைன்னா நம்ம வருமானத்திற்காக எஸ்பிஓவை சார்ந்திருக்கோம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போது இந்த மாதம், அதாவது ஜூன் 23 ஆர் 25க்குள்ளே அப்ரூவல் கிடைக்காத பட்சத்தில் நம்ம கவர்மெண்ட்டிட்ட ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்துடலாம். ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை சட்டம். அதாவது நான் இந்த கம்பெனியில் ஒரு ஆன்லைன் ஜாப் எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட 6 மாதமாக பிரேக்கில் இருக்குது. அதுவும் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக. அதோட அந்த அப்ரூவலோட நிலைமை என்ன அப்படின்ட்டு ஜூன் 25 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஐ போட்டு பார்க்கலாம்னு என்னுடைய எண்ணம். இந்த ஆர்டிஐனா என்ன? ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு அப்ரூவலுக்காகவோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் எனிஒன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இந்த கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கும் அதிகாரம். இது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். அதுவுமே அந்த நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லாம் அந்த ஒரு இது வாங்கி கொடுத்தோம் இல்லைங்களா, லெட்டர், அந்த ஸ்டாம்ப்பு, அதுக்காகிற செலவு. இது போக ஒரு கவர், ஒரு A4 சீட் ஒன்று. டோட்டலாக செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா. இதை எப்படி அனுப்பலாம்? யாருக்கு அனுப்பலாம்? அவங்களுடைய அட்ரஸ் தெரியாதே அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். அனுப்புனர், இப்போ நான் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கேன்னா என்னுடைய பேர் போட்டு அதுக்கு கீழே, அதாவது A4 சீட்டில் ஃபஸ்ட்டு அனுப்பணும்னு போட்டு என்னுடைய நேம், அதுக்கு கீழே பெருந்தன்னு போட்டு நம்மளுக்கு யாருக்கு அனுப்பணும் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் தெரியலனா சிம்பிளாக அந்த மாதிரி நம்ம மாவட்ட கலெக்டரோட உதவியாளர் பொதுன்னு போட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கீழே நம்ம லீவ் லெட்டர் எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுக்காக நம்ம இந்த லெட்டரை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் அது கீழே ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிக்கலாம். நான் இந்த மாதிரி
என்னுடைய பார்ட் டைம் இன்கம்காக எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அது இன்கம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அல்லது நீங்கள் புதுசாக சேர்ந்துருவீங்களான்னு தான் இன்கம் இன்னும் நான் வாங்கலை. ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்னு சொல்கிறாங்க. இதோட நிலைமை என்ன? இந்த அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுங்க. 6 மாதத்துக்கு மேலாச்சு. இதோட தகவல் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு தோன்ற விஷயங்களை எழுதி அதை அந்த A4 சீட்டை ஃபோல்டு பண்ணி அந்த கவர், நம்ம இந்த போஸ்ட் கவர் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வச்சுட்டு இதே மாதிரி தான் அனுப்புனர் பெறுநர்னு போட்டு அதை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் தான் போஸ்ட் பண்ண முடியும். இது ஆன்லைனில், அதாவது இது ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கடிதம் மூலியமாக தான் இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய தகவல்களை ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி ஜூன் 12 ஆச்சு. இன்னும் ஒரு 13 நாட்கள், 6 மாதம் வெயிட் பண்ணியாச்சு இல்லைங்களா. இந்த 6 மாதம் தாண்டி இன்னும் ஒரு 13 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ரைட். இந்த ஆர்டிஐ மூலயமா ரொம்பவே என்ன ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க திருப்பி பதில் தரணும். இன்னும் டிலே ஆகத்தான் செய்யும். இருந்தாலும் இப்படி டிலே ஆச்சுன்னா நம்ம எஸ்பிஓவை கேள்வி கேட்காம, ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவலுக்காகத்தான் நான் வெயிட்டிங்கு. அதனால் கவர்மெண்ட்டு நம்ம அந்த அப்ரூவல் ஏன் லேட் ஆகுது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கலாம். இது போக இந்த நோட்டீஸ் போல் வர விஷயங்களை டெய்லி ஃபாலோ பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்க, அப்ரூவல் கிடைச்சதா இல்லையா, இல்லை கிடைக்காத பட்சத்தில் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா அதில் ஒரு இன்கம் எடுத்திருக்கேன். இன்கம் தான் ஒரு 3 நாள் தான் எடுத்திருக்கேன். அதனால் அந்த ஒரு இன்கம் நம்ம ஒரு பார்ட் டைமில் ஒரு ஆன்லைன், அது நம்ம வச்சுருக்க மொபைல் மூலயமா ஒர்க் பண்ணி இன்கம் அவங்க ஒரு வேலை தராங்க, அதை நம்ம செய்கிறோம். அது கவர்மெண்ட் அப்ரூவல்னால தடைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன? மக்களாகிய நாமும் அதை முன்னெடுத்து செய்யலாம். ஓகேங்களா, சரி, ரைட். நாளை மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு சந்திப்போம். அதுவரை நோட்டீஸ் போல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா, தேங்க்யூ.